திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷங்கள் ஆக போது. அடுத்த 2026ல அடுத்த தேர்தலும் வரப்போகுது. இந்த தேர்தலையும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்து விளம்பரங்கள்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அரசு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொலை, குற்றங்கள், கஞ்சா, போதை இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது போக திமுகனாலே ஊழல் தான். திமுகவுக்கு பெயர் போனது லஞ்சம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த திமுக ஆட்சியில அரசு அதிகாரிகள் கோடி கணக்கில் இருந்து 100-200 வரைக்கும் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சிலர் வாங்கின சில லஞ்ச கதைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கராபுரம். இங்க இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல பல பெண்கள் அங்கதான் வந்து குடும்ப நல அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிகிச்சை வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல இலவசமா தான் பண்ணுவாங்க. பொதுவாகவே அரசு மருத்துவமனையில சிகிச்சை இலவசம்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இங்க குடும்ப நல அறுவை சிகிச்சைக்காக போற பெண்கள் கிட்ட ஒரு நபருக்கு 300 ரூபாய் அப்படின்ற மாதிரி அங்க வேலை பார்க்க ஊழியர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து 3 பெண்கள் போயிருக்காங்க. 3 பெண்கள் கிட்டையும் சேர்த்து 900 ரூபாய் காசு கொடுங்க, அப்பதான் இந்த ஆபரேஷனை பண்ணுவோன்னு அந்த ஊழியர் சொல்லியிருக்காரு. இதை வந்து வீடியோவா ஒருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஜிபே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கூகுள் பேலலாம் பணம் வேண்டாம், கையில பணம் கொடுங்க. இப்போதைக்கு கையில இல்லைனாலுமே நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன், அதுக்கப்புறமா எனக்கு கையில பணம் கொடுத்தா போதும், போன்ல பணம் வாங்க மாட்டேன்னு இருக்காரு. ஜிபே இருக்குங்களா? எவ்வளோ பணம் கொடுத்தீங்க சொல்லுங்க. 200 ரூபா கொடுத்தீங்க. எதுக்கு கொடுத்தீங்க? ஏன் அவங்கள்ட்ட சம்பளம் தரலையா? அவங்க உங்களுக்கு தூக்கி போட்டதுக்கு 200 ரூபா. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன்ல பணம் வாங்கினாரு அப்படின்னா அது அவருக்கு எதிரான ஒரு எவிடன்ஸா மாறும். அதை வச்சு அவர் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் போன்ல பணம் அனுப்பாதீங்க, எனக்கு கையில கொடுங்க அப்படின்ற மாதிரி பணத்தை கேட்டு வாங்கியிருக்காரு. அந்த காட்சியா வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த காட்சி தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு வருது. இதை பார்த்துட்டு அவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த அரசு சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தான் என்கிட்ட பணம் வாங்க சொல்றாங்க, அந்த மேனேஜ்மெண்ட் தான் பணம் வாங்க சொல்லுது, நானா போய் பணம் வாங்கல, அந்த 300 ரூபாயில ஒரு பாதி தான் எனக்கு வரும், மற்றதெல்லாம் போய் மருத்துவர்கள் கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், நாங்க யாருமே பணம் வாங்க சொல்லல, அவரை தப்பிக்கிறதுக்காக எங்க மேல பழிய போடுறாரு, நாங்க யாரும் வாங்க சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. சோ பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா, பட்டிவீரம்பட்டி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயம்பாளையத்தை சேர்ந்த கிராம நிர்வாகினா விஏஓன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. விஏஓ வந்து கூலி தொழிலாளி ஒருத்தர்கிட்ட ஒரு பட்டா மாத்துறதுக்காக போயிருக்காரு. அவர்கிட்ட 3000 ரூபாய் காசு கேட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அவரே கூலி தொழிலாளி, அன்றாடம் வேலை பார்க்கக்கூடியவர், அவர்கிட்ட 3000 ரூபாய் காசு கேட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகால இருக்கக்கூடிய ஐயம்பாளையம் கிராம நிர்வாகியான ரமேஷ், இவருக்கு வந்து வயது 47 ஆகுது. அங்க ஓராண்டுக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் பட்டால ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன்னு சொல்லப்படுற கூலி தொழிலாளி, இவருக்கு வந்து வயது 37 ஆகுது, பட்டால பெயர் மாத்தணும், பட்டாவை புதுப்பிக்கணும்ன்றதுக்காக போயிருக்காரு. அவர்கிட்ட 3000 ரூபாய் கேட்டிருக்காரு. நீ எப்ப 3000 ரூபாய் கொடுக்குறியோ அப்பதான் நான் இதை மாத்தி கொடுப்பேன்னு சொல்லவும், 3000 ரூபாய்லாம் ரொம்ப கஷ்டம் சார், ஒரு 2500 ரூபாய் வேணா கொடுக்குறேன், நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவரும் பேசியிருக்காரு. பேசி முடிச்சுட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. இந்த சம்பவம் குறித்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட கார்த்திகேயன் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு. இந்த விஓ வந்து என்கிட்ட பட்டா மாத்துறதுக்காக லஞ்சம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இப்போ படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, நோட்ல வந்து ஏதோ பவுடர் மாதிரி போடுவாங்க, ஒரு ரசாயனம் மாதிரி, அதை வச்சுதான் லஞ்சம் வாங்குறாங்களா என்னன்றதை கண்டுபிடிப்பாங்க. அப்படியே கார்த்திகேயன் கிட்ட குறிப்பிட்ட ஒரு நாள்ல ஒரு 2500 ரூபாயில அந்த மாதிரி ரசாயனம் போட்ட 2500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துருக்காங்க. இவரும் போய் இந்த லஞ்சத்தை கொடுத்து பட்டாவை முடிக்கிற மாதிரி போயிருக்காரு. ஸோ கொடுத்து கையும் களவுமா அந்த விஓவை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
என்னதான் அந்த விவோவை அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த ஓராண்டுகளுக்கு இந்த ஓராண்டு அங்க வேலை பார்த்திருக்காரு. ஒரு வருஷத்துல எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்பாரு, யார் யார்கிட்ட என்னென்னலாம் வாங்கியிருப்பாரோ. இந்த கார்த்திகேயன் ஒருத்தர் தான் போய் புகார் கொடுத்திருக்காரு. புகார் கொடுக்காத கார்த்திகேயன் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. இது அடுத்த சம்பவம். இதுக்கு அடுத்ததா காவல்துறையினர் ஒருத்தர் லஞ்சம் வாங்குற சம்பவத்தை தான் பார்க்க போறோம். திருவண்ணாமலையில வேலை பார்க்கக்கூடிய SSI கோவிந்தன்றவர் கடந்த மாதம் 18ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் அதிகாலை 4 மணிக்கு ஒரு ஆத்துப்பாலத்தை கடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதிவேகமா போனதால அங்க கார் நிலை தடுமாறி அங்க வந்துட்டு இருந்த பெண்மணி மேல மோதி கார் விபத்துக்குள்ளாயிருக்கு. அந்த பெண்மணி சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை கோவிந்தன்றவர் கொலை கேஸா FIR ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கார் உரிமையாளரான சரத்குமாரோட பேசியிருக்காரு. நீ எனக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்த அப்படின்னா இந்த கொலை வழக்கை நான் ஆக்சிடென்ட் கேஸா மாத்துவேன், என்னால மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி பேசவும் இவருமே முதல் தவணையா 5,000 ரூபாய் கொடுத்து 2வது தவணையா 2,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. மொத்தம் 7,000 ரூபாய் கொடுத்து முடிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட கடந்த மாதம் 18ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் இது. அதுக்கப்புறமா நீ மிச்சம் 3,000 பணம் கொடுத்த அப்படின்னா கொலை வழக்க ஆக்சிடென்ட் வழக்கா மாத்தி உனக்கு FIR அப்புறம் CSR காப்பி எல்லாத்தையுமே கையில கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் 3,000 ரூபாய் பணம் வாங்குறதுக்காக வரும்போது பேசின ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க இப்போ வைரல் ஆயிட்டு வருது. ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு 5-7 ரூபாய்க்குது. ஒரு 1000 ரூபா மட்டும் நாளைக்கு வரப்போ முடிச்சுட்டு கொடுத்துட்டு போட்டேன் சார். வேலை மட்டும் ரொம்ப காசுக்காக வேலையை சீக்கிரம் முடிக்கிறது, காசு இல்லாதால் முடிக்க முடியாது. இந்த 8 ரூபாயை வச்சு அந்த வேலையை முடிக்கிறது பெரிய குதிரைப்பொம்பு. எவனையாவது வரவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வச்சு தான் வேலையை முடிக்கணும். நான் விட்டு போனால் அடுத்த வேலையை முடிச்சு ஆகணும். அந்த வேலையை நிர்பந்தம் எல்லாமே ஓடின்னு இருக்கும். இதுக்கே அவன் டிரைவர்னால எதாவது கொடுத்தாங்க, நான் போட்டு கொடுக்குறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, சுகாதாரத்துறையில லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, கிராம நிர்வாகத்துறையில லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, காவல்துறையினரும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த திமுக அரசுல ஊழல் லஞ்சம் இல்லாத இடமே இல்லை. இதுல பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். ஸோ இந்த சம்பவம் இதனாலேயே பொதுமக்கள் எல்லாருமே திமுக அரசு மேல ஒரு கோவத்துல தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தல் திமுகவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்குன்ற மாதிரி மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பார்க்கலாம்.